கடவுள் கிட்ட ஒரு மனுஷன் போனானாமா, என் லைஃபோட மதிப்பு தான் என்னன்னு கேள்வி வேற கேட்டானாமா. உடனே கடவுள் ஒரு கல்ல கையில எடுத்து கொடுத்து, இதோட வேல்யூ என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடி, அடுத்து உன் வேல்யூ என்னன்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டாராமா. அந்த மனுஷன் உடனே ஆரஞ்சு வியாபாரி கிட்ட போயிட்டு இந்த கல்லோட மதிப்பு என்னவா இருக்கும்னு கேட்க, இதை கொடுத்துட்டு ஒரு 12 ஆரஞ்சு வேணாலும் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்ல அவனும் வேணான்ட்டான். அதுக்கப்புறமா நகை கடைக்குள்ள போறான். அங்க கேட்டதுக்கு 2 லட்சம் தரேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதையும் வேணான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா ரத்தின கற்கள் விற்கக்கூடிய கடைக்கு போய் கேட்கிறப்ப அந்த கடைக்காரன் சொல்றான், இந்த கல்லுக்கு விலையே நிர்ணயிக்க முடியாதுப்பா, அது விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்றான். அந்த மனுஷனும் மீண்டும் கடவுள் கிட்ட கல்ல கொண்டு வந்து இதோட மதிப்பு உண்மையிலே என்னதான்னு கேக்குறான். அப்பதான் கடவுள் சொல்றாரு, ஒவ்வொரு மக்களும் பார்த்த விதத்துலதான் அந்த கல்லோட வேல்யூ மாறுபட்டுச்சு. அதே போலதான் உன்னோட லைஃபோட வேல்யூமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமானதாக தான் இருக்கும். சிலவங்களுக்கு உன்னோட ட்ரூ வேல்யூ என்னன்னே தெரியாது. பட் கரெக்டான பர்சனுக்கு இன்னும் சொல்ல போனா எனக்கு நீ ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கவன்னு சொன்னாராமா. யாரும் என்னை ஏத்துக்கல, இல்ல நான் வேஸ்ட்னு நினைக்கிறீங்களா? இயேசுவுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப வேல்யூபிள்ங்க. ஏன்னா உங்களுக்காக உசிரையே கொடுத்திருக்காருங்க. சோ கடவுள் கிட்ட உங்க லைஃப கொடுத்து பாருங்க, அப்புறமா உங்க வேல்யூ என்னன்னு தெரியும்.